पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ஞானமய பிரதீபஹ. பகவத்கீதையில 6 அத்தியாயங்கள் அனுபவிச்சோம். மறுபடியும் இத ரீவைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அந்தந்த அத்தியாயங்கள்ல என்னென்னலாம் அனுபவிச்சோம் அப்படிங்கிறது. அதுல கர்மயோகம் அனுபவித்த பிறகு தியான யோகம் அப்படிங்கிறது விஸ்தாரமாக 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. தியான யோகத்துல பகவானை எப்படி தியானம் பண்றது, யோகிகள் எப்படி அந்த அந்தர்யாமிய சாட்சாத்கரிக்கிறார்கள் அப்படிங்கறது யோகத்தினுடைய முறை. இது எல்லாமே நமக்கு இது எல்லாமே நமக்கு தியான யோகத்துல காணப்படுறது. அத்தகைய தியான யோகத்துல கடைசியில அர்ஜுனன் கேட்ட கேள்விகள், அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அப்படி அத்தகைய அந்தர்யாமிய தெரிஞ்சுக்க கூடிய அந்த சாட்சாத்காரம் கிடைக்கிற மனிதர்கள் எவ்வளவு துர்லபமா இருப்பார்கள், அது நம்மால அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாதே கிருஷ்ணா. அப்படி இருக்க நான் எப்படி இது எத்தனை ஜென்மங்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் அநேக ஜென்மங்கள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபியாசம் சித்திக்க கடைசியில என்னை அடைவார்கள் அப்படின்னு சொல்றச்சு என்ன கடைசி ஸ்லோகத்துல சொன்னான், ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், என குறைஞ்சபட்சம் பஜி. அத்தகைய யோகிகள் என்னை சாட்சாத்கரிக்கிறது ஒரு பட்சம் இருக்கட்டும், அந்த குறைஞ்சபட்சம் அந்த பஜிச்சாலே அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சித்திங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது 6வது அத்தியாயத்தினுடைய பூர்த்தி. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் 7வது அத்தியாயம். 7வது அத்தியாயத்துல பூர்ணத்தின் ஞானம் அப்படின்னு இது சொல்லப்படுறது. பரதத்துவ ஞானம், அத்தகைய ஞானம், நான் எத்தகையவன் அப்படிங்கிற ஞானத்தை இப்ப அர்ஜுனனுக்கு கொடுக்கிறான். 7வது அத்தியாயத்துல ஸ்ரீ பகவானு வாச்சன்னு பகவான் சொல்றதாகவே ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ பகவானு வாச்ச மய்யா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயஹ அசம்சயம் சமக்ரம் மாகாம் யதா ஞாயஸ்யசி தச்ருணுகோ. மையா சக்த மனா பார்த்த, அபியாசத்தால என்ன தியானம் பண்றதை விட பிரேமையினாலே என்ன அடையலாம். அபியாசத்தினால பகவான அடைஞ்சவர்கள் பீஷ்ம சரபங்காதிகள். பீஷ்மர் நல்ல பிரம்மச்சரியத்துல இருந்து அத்தகைய அபியாசத்தினால கிருஷ்ணன் அடைஞ்சவர் பீஷ்மர். சரபங்கர் அத்தகைய தபஸ்வி ரிஷி. அவர் ராமபிரான் எதிரில யோகாக்னினால தன் சரீரத்தை பஸ்மமாக்கினார் அப்படின்னு சரபங்கருடைய விஷயம். இவர்கள்லாம் அபியாசத்தால பகவான் அடையறார்கள். ஆனால் அந்த பிரேமையினால அப்படி யார் பகவான் அடைஞ்சார்கள் அப்படின்னு பார்த்தா கோபிகைகள் தான். குடும்ப ஸ்திரீகளா இருந்த போதிலும் குடும்பத்துல இருந்துட்டே ஆனா கிருஷ்ணன் அனவரதமும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கார்கள். அத்தகைய ஸ்மரணம், அவர்களை யோகிகள்னு தானே சொல்ல வேண்டி இருக்கு. அத்தகைய கோபிகைகள் பிரேமையினால கிருஷ்ணன் அடைஞ்சதுனால அபியாசத்தை காட்டிலும் பிரேமை அப்படிங்கிறது பலியசா இருக்கு. அதனால அர்ஜுனா அந்த பிரேமையை என்னிடத்தில் வை அப்படிங்கிறான். பிரேமைய ஒண்ணு அர்ஜுனன் வைக்காம இல்ல. அர்ஜுனனுக்கு வாஸ்தவமா கிருஷ்ணன் மேல பிரேம பக்தி தான். கோபிகைகளுடைய பாவம் ஒண்ணுன்னா அர்ஜுனனுடைய பாவம். அர்ஜுனன்
சகாவான பாவம் அவனுக்கு கிருஷ்ணனிடத்துல. அத்தகைய பிரேம பக்தி உடையவன் தான் அர்ஜுனன். அதனால அவனுக்கு நீ இருக்கியே, நீயே ஒரு சிறந்த பிரேம பக்தன் தான், நீயே ஒரு யோகி தான் அப்படின்னு அர்ஜுனன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான் இல்லையா? அதனால இப்ப பிரேம பக்தியினுடைய அந்த பிரேம பக்தியினுடைய பெருமைய, அதனுடைய அந்த பலியஸ இங்க பகவான் ஸ்தாபிக்கிறான் இந்த 7வது அத்தியாயத்துல. 2வது ஸ்லோகம் அந்த பிரேம பக்தி எத்தகையது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாம் சேஷதஹ யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவிசிஷ்யதே ஞாதவ்யம் அவசிஷ்யதே. பிரேமை அப்படிங்கிறது வைக்கணும்னா, ஒருத்தர் மேல வைக்கணும்னா அந்த வைக்கிற வஸ்துவனுடைய கௌரவம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பகவான் மேல அத்தகைய பிரேமை வைக்கணும் அப்படின்னா பகவானுடைய கௌரவம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பகவானுடைய பொறுமை, அவனுடைய குணம், மாதுரியம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அத்தகையவன் பகவான், அவனிடத்துல வைக்கக்கூடிய பிரேமை, அவனுடைய பரத்வம், அவனுடைய சௌலபியாதி குணங்கள், அவனுடைய மாதுரியம் இதெல்லாம் தெரிஞ்சவர்கள் அதுக்கு பிறகு இந்த ஜென்மாவை வீணாக்குவார்களா? அத்தகைய பரமாத்மாவை மறக்கத்தான் முடியுமா? நம்ம கண்ணனை மறக்க முடியுமா? அதனால எத்தகைய அபியாசங்கள் அவர்கள் செஞ்சாலும் அதெல்லாம் சித்தி ஏற்படும்னாலுமே அந்த கண்ணன் மேல வைக்கிற அந்த பிரேமதான். பிரேம பக்திங்கிறது பிரேம பக்தி தான், அதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இத்தனை நேரம் சொன்ன கர்மயோகம், அதுக்கு சாங்கிய யோகம், ஞான யோகம், அதெல்லாம் தாண்டி இது ஒரு விதமான ஞானம். இது மூலமாதான் அவன் பக்தியை அவன் கிட்ட உத்வேகப்படுத்தணும் அர்ஜுனன் கிட்டக்க. அப்படிங்கிறதுனால அர்ஜுனா, உனக்கு நான் சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு இந்த சொல்றேன் அப்படிங்கிறதுதான் இந்த அத்தியாயம் பூரா. சாமானிய அறிவுங்கிறது என்ன, தெய்வீக அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஞானத்தை தான் இப்ப அர்ஜுனனுக்கு கொடுக்க போறார் இந்த அத்தியாயத்துல. 3வது ஸ்லோகம். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதஹ. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, 1000 மனுஷர்கள், அதுல யாராவது ஒருவர் தான் இந்த சாதனை மார்க்கம் அப்படின்னு இங்க வருவான். 1000 மனுஷர்கள்ல அத்தகைய சாதன மார்க்கத்துல வந்தவர்கள் கூட அதுலயும் 1000த்துல ஒருவன் தான் சித்திங்கிறது பெறான். 1000 பேர்ல ஒருவன் தான் சாதன மார்க்கத்துக்கே வரான். அதுல 1000 பேர் சாதன மார்க்கத்துல வந்தவர்கள்ல ஒருத்தன் தான் சித்தி அடையறான். அந்த சித்தி அடைஞ்சவர்களுக்குள்ள 1000த்துல ஒருவன் தான் என்ன புரிஞ்சின்றவனாக இருக்கான். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே. ஏன்னா பகவானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு சாமானியம் இல்லை. 1000 பேர் சாதன மார்க்கத்துல 1000த்துல ஒருத்தன் வந்து, அல்ல 1000 பேர் சாதன மார்க்கத்துல வந்து அதுல ஒருத்தன் சித்தியாயி 1000 பேர் சித்தி ஆனவர்கள்ல ஒரே ஒருவன் பகவான புரிஞ்சுக்கிறான். யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதஹ. பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறதே ரொம்ப துர்லபம். அப்படி தெரிந்து வந்தவர்கள் கூட அபியாசம் செய்கிறார்கள், அவர்களுக்கு சித்தி ஏற்படல. அபியாசம் பண்ண ஆனா சித்தி ஏற்படல அப்படின்னு தோத்து போய் போறவர்கள் கோட்டி ஜனங்கள் இருக்கா. ஆக அபியாசத்துக்கு வந்தும் சித்தி ஆகாத பிறகு நாம் ஏன் இதை செஞ்சுட்டு அனாவசியமான ஒரு விரக்தி ஏற்பட்டு போயிடுறார்கள். ஆனால் அதுல ஒருவன் பூர்ணமா என்ன புரிஞ்சுண்ட ஒருவன், அர்த்தார்த்தியான பக்தன், அவன் சகஜமா எனக்கு கிடைச்சிடுவான். ஜிக்ஞாசு ஆனவன் 1000த்துல ஒருவன் கிடைப்பான். ஞானியான பக்தன் கோட்டியில ஒருத்தன் கிடைப்பான். அந்த கோட்டியில ஒருத்தன் கிடைக்கிறது கூட துர்லபம். அப்படி ஆத்மாராமனாக இருந்தும், சுகர் ஜனகாதிகளை போல அப்படி இருந்தும், ஆனால் மனசுல பூர்ணமா கிருஷ்ண சிந்தனையோட இருப்பார்கள். அத்தகைய ஞானியான பக்தன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். கஷ்சின் மாம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஞானியான பக்தன் கோட்டியில ஒருத்தன் கிடைப்பான் அப்படிங்கிறதுனால கஷ்சின் மாம்னு தன்னை சொல்லிக்கிறதுக்கான காரணம், ஏன்னா கேட்கிறவன் அர்ஜுனன்.
அர்ஜுனன் நம்முடைய பரமபந்து, நம்முடைய சகா அப்படின்னு கிருஷ்ணன் நினைக்கிறதுனால கிருஷ்ணனுடைய கௌரவம் அர்ஜுனனுக்கு ஒன்னும் தெரியாம இல்லை. ஏதோ இந்த கீதையில 1000 சந்தேகம் கேட்கறது போல வரதுனால அர்ஜுனனுக்கு ஒன்னும் தெரியாம இல்லை. கிருஷ்ணன் வாயால இது எல்லாம் வர வைக்கணுங்கிறதுக்காக கேட்கிறவன் அர்ஜுனன். அத்தகைய தன்னுடைய ஆழ்ந்த சகாவாக இருக்கக்கூடிய அர்ஜுனனிடத்துல அவ்வளவு நிச்சயமா கண்ணனால சொல்ல முடியறது அப்படிங்கிறதுனால மாம் கஸ்டின் மாம் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். எனக்கு அத்தகைய ஞானியான ஒருவன் கிடைக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு துர்லபமாக இருக்கு. ஏன்னா அவன் கோட்டியில ஒருத்தன் இருக்கிறதுனால. அடுத்தது 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். பூமிராபோ நலோ வாயுஹு கம் மனோ புத்திரேவ சக அஹங்கார இதீயம் மே யே பின்னா பிரகிருதிரஷ்டதாகா. 4வது 5வது இது ரெண்டுமே ஒரு கண்டினியூவேஷனான ஸ்லோகம். 4, 5 சேர்த்தே அனுபவிப்போம். அபரேய மிதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்தி வே பராகாம் ஜீவபூதாம் மகாபாஹோ கோ கோ யேதம் தார்யதே ஜகத். அதாவது பகவானுக்கு 2 சொத்து. ஒன்னு பிரகிருதி, மற்றொன்று புருஷன். பிரகிருதி அப்படின்னா இயற்கை, புருஷன் அப்படிங்கிறது ஜீவன். அதுதான் பிரகிருதி புருஷன் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பிரகிருதிம் வித்தி மே பரம் ஜீவபூதாம் மகாபாஹு யேதம் தார்யதே ஜகத். இது சித்து ஜடம் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கும் ஈஸ்வரன் தான் ஞாபகமானவன், நியாமகமானவன் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சிருக்கணும். பிரகிருதி புருஷன் இது ரெண்டுத்துக்குமே அங்க நடத்துபவன் ஈஸ்வரனே. புருஷன்கிறது இங்க ஜீவன். ஜீவன் அப்படிங்கிறவன் சுதந்திரமானவன் அல்ல. ஏன்னா அவன் ஈஸ்வரன் ஒருத்தன் நடத்திட்டு போறான் அப்படிங்கிறத எந்த ஜீவனும் புரிஞ்சுக்கணும், அதை நம்பணும் முதல்ல. ஏன்னா இல்லை, இந்த ஜீவனே சுதந்திரமானவன் ஆகில் எல்லாரும் மனுஷர்களாவே பிறக்கலாமே. ஏன் அங்கங்க நம்ம நாயை பாக்குறோம், பூனைய பாக்குறோம், கழுதைய பாக்குறோம்? ஜீவனே சுதந்திரமானவனா இருந்தா எல்லாரும் மனுஷர்களாவே பிறந்திருக்கலாம், இல்ல தேவாளாவே பிறந்திருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அங்க ஆட்டி வைக்கிறவன் வேற ஒருவன் அப்படிங்கிறதுனாலதான் அப்பப்ப நமக்கு சரீர ரூபங்கள்ங்கிறது மாறுறது. சில சமயம் நாயாக, சில சமயம் கழுதையாக, பூனையாக, நம் பிராரப்தத்துக்கு ஏத்தா மாதிரி சரியா அங்க டேலி ஆகி வருது இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன். ஏன்னா நம்முடைய பிறப்பு இறப்பு ரெண்டுமே நமக்கு சுதந்திரமாக இல்லை. பிறப்புங்கிறது நம்ம கையில இருக்கா? நம்ம எந்த தேகம் வேணும், என்ன சரீரம் வேணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துன்னு வர முடியாது. அதே போல இறப்புங்கிறதும் நம்ம கையில இல்ல. 80 வயசு 90 வயசு ஒரு தாத்தா போனா தேவையில்லைன்னு தானே நினைக்கிறார். இப்படி மூப்பும் வலியும் இப்படி மாரடைப்புமா கஷ்டப்பட்டு எனக்கு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டியா கிருஷ்ணான்னு தவிக்கிறார் ஒரு 90 வயசு தாத்தா. அவர் என்னடான்னா இன்னும் 100 வயசு வரைக்கும் கனகாபிஷேகம் பண்ணிடுவார் போல இருக்கு. அவர் நல்ல உயிரோட தான் இருக்கார். ஆனா இப்பதான் கல்யாணம் ஆச்சு, குழந்தை இப்பதான் பிறந்ததுன்னு இருக்கிற ஒருத்தன் அலுவலகத்துக்கு போறான், உடனே அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுத்து போயிட்டான் அப்படின்னு செய்தி வருது. அவனுக்கு வாழணும்னு இஷ்டப்படுறவன், ஆனா அவன் சாகுறான். எனக்கு போரும் எடுத்துண்டா போரும் அப்படின்னு கஷ்டப்படுற ஒரு வயசானவர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் ஜீவிச்சிருக்கார்கள். இதுல இருந்து இறப்பும் நம்ம கையில இல்ல இல்லையா? பிறப்பும் நம்ம கையில இல்ல, இறப்பும் நம்ம கையில இல்ல. அப்படிங்கறச்சு அந்த புருஷன் ஜீவனை எப்படி நம்ம சுதந்திரன்னு சொல்ல முடியும்? பரமாத்மா இல்லைன்னா பஞ்சபூதங்களே கிடையாது, பஞ்சபூதங்களே சரியா இருக்காது. ஏன்னா அங்க பிரகிருதி இதெல்லாம் இயற்கை அப்படின்னு அங்க நாஸ்திகவாதிகள் சொல்லுவார்கள், இல்ல லோகாயுதவாதிகள் கூட சொல்லுவார்கள். பிரகிருதி அப்படிங்கிறதே அது ஒரு நேச்சர், இயற்கை. இயற்கையாவே நடக்கிறது அப்படிங்கிறது சாமான்யவாதம். ஆனால் அங்க அத்தியக்ஷகன் இருக்கிறதுனால அது சரியா நடக்கிறது அப்படிங்கிறது தான் அங்க உண்மை. அதுதான் தாத்பரியம். இந்த பிரகிருதி 8 வகைப்படும். இந்த 8 வகை என்னன்னு பார்த்தா பூமி ரபோ நலோ வாயுஹு கம் மனோ புத்திரேவ சக. பூமி அதாவது நிலம், அப்புறம் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இன்னொன்று மற்றொன்று என்ன சொல்றார்? மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதீயம்மே. அதான் மனசு, புத்தி, அகங்காரம் இதையும் சேர்த்துட்டார்.
இதையும் சேர்த்து இந்த பிரகிருதி இந்த 8 வகையாக இருக்கு. பஞ்சபூதங்கள் இந்த முதல்ல சொல்லப்பட்ட 5, அதை தவிர மனசு, புத்தி, அகங்காரம், இது எல்லாம் சேர்த்து அஷ்ட பிரகிருதி அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுறது. இதீயம் மே பின்ன பிரகிருதிரஷ்டதாகா. இந்த அஷ்ட பிரகிருதி அப்படிங்கிறது அபாரமானது. இது அபாரமானது. ஜடம் அப்படிங்கிறது தாழ்ந்ததுதான். ஜடம் தான் இது. அதாவது இந்த பூமிக்கு அங்க அந்தண்ட சமுத்திரம் இருக்குங்கிறது தெரியாது, சமுத்திரத்துக்கு இங்க மலை இருக்குங்கிறது தெரியாது, மலைக்கு இங்க சமுத்திரம் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் இந்த சித்தாகிய இந்த ஜீவனுக்கு இது எல்லாமே தெரியறது இல்லையா? நமக்கு மலை தெரியறது, சமுத்திரம் தெரியறது, பூமி தெரியறது, ஆகாயம் தெரியறது, காற்று வாயு தெரியறது, சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது. சூரியனுக்கு சந்திரன் தெரியாது, சந்திரனுக்கு சூரியன் தெரியாது. இப்ப தேவதைகளை சொல்லல, சூரிய தேவன் சந்திர தேவன் தேவதைகளை சொல்லல, அத்தகைய மண்டலத்தை சொல்றோம். சூரிய மண்டலத்துக்கு சந்திர மண்டலம் தெரியாது, சந்திர மண்டலத்துக்கு சூரிய மண்டலம் தெரியாது, இப்படி ஆகாயத்துக்கு சூரியன் இருக்கிறது தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய பிரகிருதி, ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும், இந்த ஜீவனுக்கு எல்லாம் தெரியும். இப்ப சொல்லப்பட்ட அத்தனையும் இந்த ஜீவனுக்கு தெரியும். காரணம் சைத்தன்யம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுனால. அந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது அந்தர்யாமி தான். நம்முடைய அந்தர்யாமி பகவான் உள்ள அந்த சைத்தன்யம்ங்கிறது அந்த ஆத்மா இருக்கிறதுனால இது எல்லாமே ஜட பிரகிருதி, சித் பிரகிருதி, இது ரெண்டுமே சேர்ந்து இந்த லோகம். ஜட பிரகிருதி, சித் பிரகிருதி, இது ரெண்டு. ஜட பிரகிருத்தில இயற்கை, சித் பிரகிருத்தில ஜீவன். இந்த எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் அங்க உள்ள சித்துங்கிறது இருக்கிறதுனால அதுக்கு எல்லாம் தெரியறது. ஆனா ஜட பிரகிருத்தியா இருக்கிறதுனால இந்த நீருக்கு நெருப்பு தெரியாது, நெருப்புக்கு காற்று தெரியாது, காற்றுக்கு ஆகாயம் தெரியாது, ஆகாயத்துக்கு பூமி தெரியாது. அப்படிங்கிறது ஜட பிரகிருத்தியான விஷயம். இது ரெண்டும் என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறான் பகவான். பகவான் சொல்றான், இந்த 8 வகையான பிரகிருதி, மேலும் இந்த ஜட பிரகிருதி, சித் பிரகிருதி, இது ரெண்டுமே ஜீவபூதா மகாபாகோ கோ கோ ஏகேதம் தார்யதே ஜகத். இது ரெண்டு தான் இந்த ஜகத்தையே தரிக்கிறது. இது ரெண்டுமே ஜட பிரகிருதி, சித் பிரகிருதி அப்படிங்கிற இந்த ரெண்டுமே இந்த ஜகத்தை தரிக்கிறதுனால அது ரெண்டும் என்னுடைய ஐஸ்வர்யமாக இருக்கு. பிரகிருதிம் வித்தி மேபரம், மேபரம் என்னுடைய ஐஸ்வர்யமாக இந்த ரெண்டுமே அது என்னுடையது அப்படின்னு இங்க பகவான் சொல்றான். அடுத்தது 6வது ஸ்லோகம். ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவஹ பிரளயஸ்ததா. இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அல்லது ஜீவ நிர்வாகம் இதெல்லாம் தன்னிடத்திலேருந்தே தோன்றுகிறது அப்படிங்கிறான். இந்த உலகத்துல என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் நானே அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ. அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹா, நானே எல்லாத்தையும் படைச்சேன். பிரபவஹா பிரளயஸ்ததா, அது என்னிடத்திலேயே நானே அதை காக்கிறேன். அதை போரும்ங்கரிச்சு அதெல்லாம் என்னிடத்திலேயே லயமும் ஆகிறது. இந்த சர்வ பூதானம், இந்த இதுல இருக்கிற அத்தனை பூதங்களும் நீ என்னென்ன பாக்கறியோ, சூரிய சந்திரர்கள், இந்த நட்சத்திரங்கள், ஆகாயம், பூமி, காற்று, நெருப்பு, நீ என்ன பஞ்சபூதங்கள், இது என்னெல்லாம் நீ இந்த பௌத்திக லோகத்துல பாக்கறியோ, இந்த ஜட பிரகிருதி, சித் பிரகிருதி எல்லாமே என்னுடைய படைப்பு தான். அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவஹ பிரளயஸ்ததா. அடுத்தது 7வது ஸ்லோகம். மத்தஹா பரதரம் ஞான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயாக மயி சர்வமிதம் ப்ரோதம் கோ கோ சூத்ரே மணிகணா இவ சூத்ரே மணிகணா இவ. அழகான வாக்கியம். எல்லாத்துக்கும் அந்தர்யாமி நானே, அதனால சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. காரண காரியமா இருக்கிறதும் நானே, அதனாலேயே காரியங்கள் காரண ரூபமாக இருக்கிறதுனால சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. காரணம் காரியம்னா என்ன அப்படிங்கறது நேற்றைய தினமே சொன்னோம். காரணம் அப்படிங்கிறது மூலஸ்தானம் பரமாத்மா, காரியம் அப்படிங்கிறது நாம ரூபங்கள்.
அதாவது தங்கம் அப்படின்னு எடுத்துட்டா தங்கம்ங்கிறது காரணம். அதுக்கு பிறகு அந்த தங்கமே மோதிரமாறுது, வளையாறுது, செங்கிலியாறுது, ஒட்டியானமாறுது அப்படிங்கிறது நாம ரூபங்கள். தங்கம்ங்கிறது காரணம், மற்றது இந்த மோதிரம், இந்த பூஷணங்கள் எல்லாம் காரியம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை கொண்டு இதை புரிஞ்சுக்கணும். காரண காரியமாகவே நாம் இருக்கிறதுனால, எல்லாமாகவும் இருக்கிறதுனால சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்லப்படுறது. ரெண்டு பட்சமும் சாஸ்திரத்தாலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த ரெண்டுமே காரண காரியங்கள் ரெண்டுமே. அந்தர்யாமி விஷயம் மட்டும் இல்லாம இந்த இடத்துல காரியம் இருக்கோ அங்க எந்த இடத்துல எல்லாம் காரியம் இருக்கோ அங்கெல்லாம் காரணம் இருக்கு அப்படிங்கிறது வேதாந்திகள் சொல்றார்கள். மத்தஹா பரதரம் நான்யது தனஞ்சயா அப்படின்னு கூப்பிடுறார். மயி சர்வமிதம் புரோதம், நானே எல்லாமாக இருக்கேன். எல்லா இடத்துலயும் எது இந்த லோகத்துல நீ எதை பார்த்தாலும் எந்த காரியத்தை நீ பார்த்தாலும் அதுக்கான காரண வஸ்து நான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. மணிகளுக்குள்ளே மத்தியில இருக்கிற அந்த சூத்திரம் போல, சூத்திரம்ங்கிறது கயர், இங்க சூத்திரம்ங்கிற கயறு எப்படி மணிகளுக்குள்ள கோக்கப்பட்டு இருக்குமோ அது போல என்னென்ன காரியங்கள் இந்த லோகத்துல இருக்கோ அதுகள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக மணிக்குள் கட்டப்பட்ட சூத்திரம் போலவே நானே இருக்கேன். சூத்ரே மணிகணா இவ, எப்படி ஒரு மணி ஒரு மாலை எடுத்து ஒரு முத்து மாலை கட்டணும் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த முத்து மாலைக்குள்ள உள்ள அப்படியே ஒரு நூல் கட்டப்பட்டிருக்கும். அந்த நூல் போல இந்த அந்தர்யாமி நான். இது எத்தனை மணிகளை நீ பாக்கறியோ அது அத்தனைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி நானே. சூத்ரே மணிகணா இவ. உதாரணங்கள்லாம் கூட கிருஷ்ணனே சொல்லிட்டான். நம்ம கஷ்டப்பட்டு இந்த உதாரணம் எல்லாம் கூட தேடி பிடிச்சு சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த மணிக்குள் கட்டப்பட்ட சூத்திரம் போலே நான் எல்லாத்துக்கும் சர்வாந்தர்யாமி. மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவக. அடுத்தது 8வது ஸ்லோகம். ரசோஹம் அப்சுஹு கௌந்தேய பிரபாஸ்மி சிசிசூர்யயோஹோ பிரணவஹ சர்வவேதேஷு கோகோ சப்தஹ கே பௌருஷம் நிருஷுகு. மத்தஹா பரந்தரம் அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்துல சொன்னா என்ன தவிர வேற ஒரு வஸ்து அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். மத்தஹா பரதரம் அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்துல சொன்னது அது அப்படியே அதனுடைய கண்டினியூவேஷனாக இங்க ஒவ்வொன்றத்தையும் சொல்றார். இத பின்னால ரொம்ப விவரிச்சு சொல்ல போறார் விபூதி யோகத்துல. ஆனா அதனுடைய ஒரு ரசமாக எந்தெந்த வைபவங்கள் இந்த உலகத்துல உண்டோ அத்தனை வைபவமும் என்னுடைய வைபவமே அப்படின்னு சொல்றார். 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகத்திலயுமே அதுதான் சொல்லப்படுறது. என்னென்ன வைபவங்கள் லோகத்துல இருக்கோ அத்தனையும் என்னுடைய வைபவம். அத கிரமேண இப்ப சொல்றார். பின்னாடி விஸ்தாரமா சொல்ல போறார் விபூதி யோகத்துல. அந்த கிரமேண என்ன சொல்றார்? ரசோஹ மப்சுஹு கௌந்தேய பிரபாஸ்மி சிசிசூர்யயோஹோ. அதாவது நீ எந்த ஒரு ஜலம் நீ பாக்கறியோ, எந்த ஒரு நீர், எந்த தீர்த்தத்தை நீ பாக்கறியோ அதுல இருக்கிற அந்த ருச்சி, அந்த ரசம் அப்படிங்கிறது நானே. ரசோஹ மப்சுஹு கௌந்தேயா, அந்த நீர்ல இருக்கக்கூடிய ரசம் நானே. பிறகு சூரிய சந்திரர்கள்ல இருக்கக்கூடிய அந்த தேஜஸ், அந்த பிரபையும் நானே. பிரபாஸ்மி சசி சூர்யயோஹோ. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன ஒரு காந்தி இருக்கோ, என்ன ஒரு சோபை இருக்கோ அந்த சோபை, அந்த தேஜஸ் நானே. அது மட்டும் இல்லாம வேதத்துல ஒலிக்கக்கூடிய அந்த ஓம்காரம், அந்த சப்தம், அந்த வேதத்தினுடைய நாதம் அதுவும் நானே. பிரணவஹா சர்வவேதேஷு கோகோ சப்தஹா கே பௌருஷம் நிருஷு. பிரணவஹான இந்த ஓம்கார சப்தம், அந்த வேதத்துல ஒலிக்கிற அந்த நாதம், அது அனைத்தும் நானே. ஆகாயத்துல இருக்கிற சப்தமாகவும் நானே இருக்கேன். ஆகாயத்துல ஒரு சப்தம் ஏற்படுறது இல்லையா, அந்த சப்தமும் நானே. சர்வவேதேஷு சப்தஹா, அந்த சப்தமும் நானே. மனிதர்களுக்குள்ள எத்தனை மனிதர்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ, இவனுக்கு இந்த டேலண்ட், அவனுக்கு அந்த டேலண்ட்னு நம்ம சொல்றோமே, அந்த அத்தனை திறமைகளும் நானே. கே பௌருஷம் ரிஷுகு, அனைத்தும் நானேன்னு சொல்ல வேண்டி இருக்கு. இது ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சு சொல்றார் இந்த 8வது ஸ்லோகத்துல. அடுத்தது 9வது ஸ்லோகம்.
புண்ணியோ கந்தஹ பிருத்திவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌகோ ஜீவனம் சர்வபூதேஷு கோ கோ தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு கோ. இந்த நிலத்தினுடைய நறுமணம், பூமியில ஒரு நறுமணம் இருக்கு இல்லையா? ஏன்னா மழை பெஞ்சதுன்னா உடனே பூமியில ஒரு வாசனை வருது. அந்த நறுமணம்ங்கிறது இருக்கு இல்லையா? அந்த பூமியில சுபாவமாவே ஒரு நறுமணம் இருக்கு. அந்த பூமியில இருக்கிற அந்த அருமையான அந்த கந்தம் என்னுடையது, அதுவும் நானே. புண்ணியோ கந்தஹா பிருத்திவ்யாம் ச, பிருத்திவ்யாம்னா பூமி, அந்த கந்தஹா அந்த புண்ணியமான அந்த கந்தம் அதுவும் நானே. புண்ணியோ கந்தஹா பிருத்திவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌகோ. அப்புறம் இந்த நெருப்பினுடைய வெப்பம், எல்லா உயிர்களினுடைய உயிர்கள், இது எல்லாம் உயிர்களுக்கெல்லாம் ஜீவனா இருக்கக்கூடியது, இது எல்லாம் நானே. ஜீவனம் சர்வபூதேஷு கோ கோ தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு கோ. தபஸ்விகளுடைய தபசும் நானே. எல்லா ஜீவன்களுடைய, அதாவது இத மொத்தமாவே ஒரு ஜிஸ்டா பார்த்தோம்னா, இந்த பூமியில இருக்கிற நறுமணமும் நானே, பிற நெருப்பின் வெப்பமும் நானே, எல்லா உயிர்களுடைய உயிரும் நானே, தபஸ்விகளுடைய தபசும் நானே. எல்லாம் என் பலம், என்னுடைய பிரபாவம். தபசு அப்படிங்கிறது தபஸ்விகளுடைய பலம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்ல, அந்த தபஸ்விகளுடைய அந்த தபஸ் பண்ற பலம் கூட, ஹிரண்யகசிபுவாதிகள் ராவணாதிகள் ஏதோ தபஸ் பண்ணான்னா அந்த தபஸனுடைய பலம் யாரு கொடுத்தா? பகவான் தானே கொடுத்தா. அந்த தபஸ்விகளுடைய பலமும் நான் தான். அதுக்கு இந்த தேவதாந்திரங்கள் அதுக்கு ஒரு பலன்கிறத கொடுக்கறா இல்லையா? அந்த தேவதாந்திரங்களுடைய பலமும் நான் தான். தபஸ்விகளுடைய பலம், அந்த தேவதாந்திரங்களுடைய பலம் எல்லாமே என்னுடைய பலம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 9வது ஸ்லோகம். அடுத்தது 10வது ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்தா சனாதனௌகோ புத்திஹி புத்தி தாமஸ்மி ஏஹி தேஜஸ் தேஜஸ்வினாமஹௌகோ தேஜஸ் தேஜஸ்வினாமஹௌ. இந்த உலகத்துல உலகத்துல எது என்னால் உண்டாகல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி போல கிருஷ்ணன் கேட்கிறான். எதுதான் என்னால உண்டால சொல்லு பார்க்கலாம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்தா சனாதனம். எல்லாமே என்னால உண்டானதுதான். எல்லாத்துக்கும் அங்க விதை அப்படிங்கிறது நான் தான். விதை நீதான்னா விதைங்கிறது அழிஞ்சிடுறது இல்லையா? ஏன்னா விதை ஒரு விருட்சமாக ஆன பிறகு அந்த விதைங்கிறது போயிடுறது. விதை விருட்சமாக ஆயிடுத்து அப்படின்னு ஆறுதே. அப்ப எல்லாத்துக்கும் விதை நான் தான் அப்படின்னு சொல்லும் போதே பின்ன அங்க பகவான் இல்லாம அடுத்தது அது பிரபஞ்சமாக ஆறுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அழியாததான விதை அப்படின்னு அதுக்குதான் பகவான் மெனக்கெட்டு சொல்றான். பீஜம்மாம் சர்வபூதானாம். அது அழியாத அந்த விதையாக என்னை பாவி. நான் அழியக்கூடிய விதை இல்லனா, அழியாத விதை. பீஜம்மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். என்னைக்கும் சனாதனமா இருக்கக்கூடிய அந்த விதைனா என்னுடைய விதைதான். இந்த பிறகு பிரபஞ்சமாக ஆறுது. எப்படி மாரீச்சனுக்கு ஒரு உதாரணம், மாரீச்சனை எடுத்துட்டோம்னா, மாரீச்சன்கிறது மாரீச்சனுடைய ஸ்வரூபம். ஆனா அவன் மானாக அங்க வேஷம் தரிச்சுட்டு வந்தான் இல்லையா? சீதா பிராட்டிய அந்தண்ட பக்கம் அவனுடைய சித்தத்தை அப்படி கொண்டு போறதுக்காக. ஆனா மாயா மாரீச்சன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாயை போல் அந்த ஒரு ரூபத்தை அவன் தரிச்சுட்டு வந்தான் மாரீச்சன். அதுக்காக மாரீச்சன்கிற ஸ்வரூபம் போயிடல. அந்த மானாக அங்க வேஷம் போட்டுட்டு வந்தது போல அங்க பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி. அதுக்காக மாரீச்சனை பகவானோட ஒப்பிட்டு பேச முடியாது. ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த பகவானுடைய ஸ்வரூபம்ங்கிறது அப்படியே இருக்கு. அவனுடைய மாயை இந்த பிரகிருதியாக அப்படியே அங்கே அந்த எசன்ஸ், அந்த எசன்ஸ் இந்த லோக பிரபஞ்சமாக ஆறுது. இது புத்திசாலிகளுக்கு, புத்திசாலியின் புத்தியும் நானே. இந்த உலகத்துல நிறைய பேர்கள் புத்திசாலிகள்னு சொல்றா இல்லையா? அந்த புத்திசாலிகளுடைய புத்தியும் நானே. புத்திஹி புத்திமதாமஸ்மி. பிறகு பலசாலிகளுடைய பலமும் நானே. தேஜஸ் தேஜஸ்வினாமகம். யாரு? சில பேர்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா, நல்ல தேஜஸா இருக்கா அப்படின்னு சொல்றோமே, அந்த தேஜஸும் நானே. தேஜஸ்விகளுடைய தேஜஸும் நானே.
பிறகு 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் கோ தர்மா விருத்தோ பூதேஷு கோ கோ காமோஸ்மி பரதர்ஷபா. ஏ பரதர்ஷபா, பலசாலிகளுடைய பலமும் நானேன்னு சொன்னேன். பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் கோ. ஆசை கூட என்னுடையதுதான். ஆனால் ஆசைங்கிறது காமம்ங்கிறது இதுக்கு வேற அர்த்தம் பண்ணிடக்கூடாது. காமராக விவர்ஜிதம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பாஷ்யம் கூட தேவையில்லை போல இருக்கு. பகவானே பிறகு எப்படி எல்லாரும் இதுக்கு பாஷ்யம் பண்ணுவார்கள் தெரியலையேன்னு நினைச்சானோ என்னவோ தெரியல. அதனால தர்மா விருத்தோ பூதேஷு கோ கோ. தர்மா விருத்தமான காமம், எல்லா காமமும் என்னுடையதுன்னு நினைக்காத. தர்மா விருத்தமான காமம், அந்த தர்ம நிஷ்டையில இருப்பவனும் நானே. ஆனா யாராவது ஒருத்தரை பார்த்தா இவர்கள் நல்ல தர்ம நிஷ்டையில இருக்கா அப்படின்னு நம்ம சொன்னா அந்த தர்ம நிஷ்டையும் நானே. தர்மத்துக்கு விருத்தம் இல்லாத அந்த ஆசை அப்படிங்கிறதும் என்னுடையது. ஏன்னா சித் பிரகாசம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறதுனாலதான் இத்தகைய பாவங்கள் அப்படிங்கிறது கிளம்புறது. நம்ம இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லிட்டோம். அந்த வெளிச்சம் அப்படிங்கிற அந்த சித் பிரகாசம், அந்த வெளிச்சத்தினுடைய ஒளி இருக்கிறதுனாலதான் அந்த வெளிச்சத்துக்கு கீழே உட்கார்ந்து சூதாடுறதோ மதுபானம் பண்றதோ அல்லது பாராயணம் பண்றதோ ஏதோ ஒரு பாவங்கள்ங்கிறது கிளம்புறது. அந்த வெளிச்சம் எப்படி நீ இதை செய் அப்படின்னு சொல்றது இல்லையோ, அது போல அந்த வெளிச்சம் மட்டும் அந்த சித்துங்கிறது கொடுக்கறது, அந்த சித் பிரகாசம் அது மட்டும் உள்ள இருக்கு. அந்த வெளிச்சம் மட்டும் அது கொடுக்கறது. அந்த வெளிச்சத்தை நம்ம உபயோகிக்கிறது நம் கையில இருக்கிறதுனால தர்மா விருத்தோ பூதேஷு கோ கோ. தர்மா விருத்தம் இல்லாததான ஒரு ஆசைக்கு நான் காரணமாக இருக்கேன். தர்மா விருத்தமான விஷயங்களுக்கு நான் காரணமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது பகவான். ஏன்னா தர்மத்துக்கு என்னைக்குமே விருத்தமாக பகவானால அதுக்கு சாட்சியா இருக்க முடியாது, அதை நடத்தவும் முடியாதுங்கிறதுனால தர்மா விருத்தம் இல்லாததான ஒரு ஆசைக்கு நானாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுது 11வது ஸ்லோகம். அடுத்தது 12வது ஸ்லோகம். ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாவ சாஷ்ச ஏயே மத்த ஏ வேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்கள் இங்க சொல்லப்படுறது. சத்வ குணம், ரஜோகுணம், தாமச குணம். இந்த 3 குணங்களுமே இது எவன் சக்தியால நடக்கிறது அப்படிங்கறது பார்க்கணும். இது பகவானுடைய ஸ்வபாவம் இல்ல. இந்த 3 குணங்களும் இது எப்படி பகவானுடைய ஸ்வபாவமாக ஆயிடும்? சத்வ ரஜஸ் தமஸ் 3மே பகவானுடைய குணங்கள்னு நம்ம நினைக்க கூடாது. இது பகவானுடைய ஸ்வபாவமும் இது இல்ல. அதான் பகவான் என்ன சொல்றான், நான் சுதந்திரமானவன். இந்த 3 குணங்கள் என்ன ஆட்படுத்திட முடியாது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம்லாம் என்ன ஆட்படுத்திட முடியாது. நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிறான். இந்த ஜட இயற்கையில் உள்ள குணங்கள் என்ன உட்பட்டவனாக ஆக்க முடியாது. ஆனால் இந்த பாவங்கள் இதெல்லாமே பாவங்கள் அவ்வளவுதானே தவிர அவரவர்களுடைய எண்ணங்களுக்கான பாவங்கள் இது. ஆனா இதெல்லாம் என்னுடைய ஸ்வபாவம் அப்படின்னு யாரும் நினைச்சிட கூடாது. என்ன இந்த 3 குணங்கள் என்ன ஆட்படுத்திட முடியாது. மத்த ஏ வேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. நான் சுதந்திரன், என்ன இந்த 3 குணங்கள் ஆட்டி வச்சிட முடியாது. ஆனா இந்த 3 குணங்கள் என்னுடைய சாட்சி மாத்திரத்துல நடக்கிறது அப்படிங்கறத மட்டிலும் இங்க பகவான் சொல்றான். அடுத்தது 13வது ஸ்லோகம். த்ரிபிஹி குணமயைர் பாவைஹி ஏபிஹி சர்வமிதம் ஜகத்க்கு மோஹிதம் நாபிஜானாதி யே மாமேப்யஹ பரமவ்யயோ. பூர்வ ஸ்லோகத்துல சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணங்கள் சொன்னார் இல்லையா? அந்த 3 குணங்களையும் அல்லது குணங்கள் அல்லது பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாறி மாறி அந்த 3 குணங்களுக்கு அந்தந்த தேவதைகள் அப்படிங்கிறது இருக்கா. அந்தந்த தேவதைகளை உபாசித்து அவரவர்கள் அந்தந்த பலன்களை பெறார்களே தவிர இந்த 3 குணங்களுக்கு நான் உரியவன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத. ஆனால் இது அனைத்துக்கும் ஆதாரமான நிர்குணமானவன் நான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் நிர்குணமான
பூர்ணமானவன் அப்படின்னா இந்த மூன்று குணங்கள் மாயா விகாரமே தவிர அது பிரம்மத்தின் சுபாவம் இல்ல. மாயா விகாரம், மாயா விகாரம்ங்கிறது பிரகிருதி, நேச்சர். அதுதான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். அடுத்த 14வது ஸ்லோகத்துல இதை பத்தி தான் விஸ்தாரமா சொல்ல போறார். மாயா விகாரம் அப்படிங்கிறது இந்த மாயையாகிய குணங்கள் எல்லாத்துலயுமே இந்த மூன்று குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு மனுஷர்கள் எடுத்தாலே அல்ல சாத்விகமான மனுஷர்கள், அல்ல ரஜோகுணம் பொருந்தின மனுஷர்கள், தாமசமான மனுஷர்கள் அப்படின்னு பார்ப்போம். சாத்விகம்னா இல்ல சாமான்யமா பாராயணம் பண்ணுவா, சாந்தமே சுபாவமா இருப்பா. அவர்கள் எப்போதும் சகசிரநாம பாராயணம் பண்றதோ இல்ல பூஜை புனஸ்காரம் பண்றதோ இதெல்லாம் சாத்விக குணங்கள் பொருந்திய மனிதர்கள். அவர்கள் ஒரு ரகம். ரெண்டாவது ரஜோகுணம், எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுண்டு இப்படி வெட்டு குத்துன்னு போறவர்கள் ரஜோகுணம் பொருந்தின மனுஷர்கள். அவர்கள் அங்க ஓடுவார்கள், இங்க ஓடுவார்கள், எப்போதும் தன்னை சுறுசுறுப்பா வச்சுப்பார்கள் லௌகீக விஷயத்துல. அது ரஜோகுணம் பொருந்தினவர்கள். அடுத்தது தாமச குணம் அப்படிங்கிறவர்கள் எப்ப பாரு சோம்பேறியா இருப்பார்கள். எப்ப சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எப்பவும் மந்தமாக இருப்பார்கள். அவர்கள் தாமச குணம் பொருந்தினவர்கள். அப்படிங்கிறது மூன்று வகை மனுஷர்களை பார்க்கறது போலதான் மிருகங்களையும் நம்ம பார்க்கலாம். பசு, மான் இதெல்லாம் ஒரு சாத்வீக குணமுடைய மிருகங்கள். அது எது சாத்வீகமா இருக்கும். அந்த பசுவனுடைய கண்களை பார்த்தாலே நமக்கே ஒரு வாத்சல்யம் தெரியும், மாத்ரு சுபாவம் தெரியும் ஒரு பசு கிட்டக்க கூட. அப்படி இருக்கக்கூடிய மிருகங்கள். அடுத்தது புலி, சிங்கம் போல ரஜோகுணம் உடைய மிருகங்கள். இல்ல அங்க இன்னும் ஒரு சில மிருகங்களை நம்மளே ஒரு வைல்ட் லைஃப்ல போய் பார்த்தோம்னா நம்ம மலைப்பாம்பை போல ஒரு சில மிருகங்கள் அப்படியே மந்தமா இருக்கும், உட்காண்ட இடத்துலயே உட்காந்துருக்கும், அது எங்கேயும் போகவும் போகாது. அது போல சில மிருகங்கள். இது போல சத்வ ரஜஸ் குணசுங்கிறது நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல கூட இருக்கு. சாத்விகமான ஆகாரம், ரஜோகுணமுடைய ஆகாரம், இல்ல தாமச ஆகாரம், நம்ம சாப்பிட்ற ஆகாரம் முதல் கொண்டு அது இருக்கு. அதனாலதான் சில ஆகாரங்கள் நமக்கு நிஷித்தம் அப்படின்னு வச்சிருக்கா. அதுக்கு காரணம் அது சிலதெல்லாம் நமக்கு தாமசத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நிஷித்தம் அப்படின்னு வச்சிருக்கிற ஆகாரத்துல நம்ம ஒரு உதாரணத்துக்கு அடியின் லௌகிகமாவே சொல்றேன். இப்போ வெங்காயமோ இல்ல பூண்டோ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் தாமச ஆகாரம். அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு சாத்வீக தாட் அந்த வராது. நம்ம அதை சாப்பிட்டா சரி அப்படியே அங்க மசமசன்னு இருப்போமே தவிர சாத்விகமான சிந்தனைகள், எண்ணங்கள் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆகாரத்துல கூட பேதங்கள் நமக்கு வச்சிருக்கார்கள். அது போல எல்லாத்துலயும் இந்த சத்வ ரஜஸ் தமசுங்கிற இந்த மூன்று குணங்கள் இருக்கு. ஆனால் இவை மூணும் மாயையினுடைய குணங்களே தவிர, அதாவது பிரகிருதி, இந்த இயற்கை, இந்த மாயையுடைய குணங்களே தவிர இது ஈஸ்வரனுடைய குணங்கள் இல்லை. அததான் இங்க பகவான் சொல்றான், இந்த மூணுமே மாயையுடைய குணங்கள், என்னுடைய குணங்கள் இல்ல. மோஹிதம் நாபிஜானாதி யே மாமேப்யஹ பரமவ்யயோகோ. அப்போ உனக்கு என்ன குணங்கள் பின்ன? இது மூணுமே என்ன சத்வ ரஜஸ் தமஸ்ல தானே உலகமே போயின்னு இருக்கு. இந்த மூணு குணங்களால தானே லோகமே போயின்னு இருக்கு. அப்ப இந்த மூணு குணங்களுக்கு உரியவன் நீ இல்லைன்னா பின்ன உனக்கு என்ன குணங்கள் அப்படின்னா மாமேப்யஹ பரமவ்யயம், என்னுடைய குணங்கள்ங்கிறது நித்திய கல்யாண குணங்கள். நித்திய கல்யாண குணங்கள் உடையவன் அவன். அது இந்த மாயா சம்பந்தம் உடைய குணங்களோட அது பொருந்தவே முடியாது. அப்பிரமேயனாய், மாத்துர் சுவாவம் உடையவனாய், அவன் சர்வாந்தர்யாமியாய், சர்வசக்தகனாக இல்ல சர்வ சரண்யனாக இத்தகைய கல்யாண குணங்கள் பொருந்தின இந்த பகவான ஈஸ்வரனை இந்த சாமானிய சத்வரஜஸ் குண தாமசம்ங்கிற சாமானிய ரீதியில இந்த லோகம் போயிட்டு இருக்கிற இந்த ரீதியில இருக்கக்கூடிய இந்த மூன்று குணங்களை அவனை உட்படுத்திட முடியாது. அப்ப எப்போ இந்த மாயா சம்பந்தமுடைய குணங்கள் தான் இதுன்னா அந்த மாயா சம்பந்தமுடைய குணங்களை நம்ம எப்பதான் விளக்குறது? அதை பின்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்றார் பகவான். 14வது ஸ்லோகம். தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயாக மாமேவ யே பிரபத்யந்தே யே யே மாயா மேதாம் தரந்தி தே யே. தைவி ஹேஷு குணமயி, தைவி அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக குணம் இருந்தவர்களுக்கு கூட என்னன்னா மம மாயா துரத்யயாக. நம்ம அடிக்கடி மகாபாரத பிரவச்சனத்திலேயே சொல்லும் போது இதை அடிக்கடி அனுபவிச்சோம். மம மாயா துரத்யா அப்படின்னு பகவான் சொல்றது. அது 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். இங்க மம மாயா துரத்யா அப்படிங்கிறது மாயா சம்பந்தம்ங்கிறது எப்போது
விலகும்னா அது அவ்வளவு சாமான்யமா விலகிடாது. மாயா சம்பந்தம் இந்த 3 குணங்கள் வந்துட்டே இருக்கே, சத்வரஜஸ் தமஸ்னா இந்த மாயா குணங்கள் எப்பதான் விலகும்னா அது அவ்வளவு சீக்கிரம் விலகிட முடியுமா என்ன? ஏன்னா மாயா குணங்களே சுதந்திரமானது இல்ல. இந்த சத்வரஜஸ் தமசுங்கிறது சொன்னோமே, ஏதோ ஜீவன் தான் சுதந்திரமானவன் இல்ல அப்படிங்கிறது இல்ல, இந்த மாயா குணங்கள் கூட சுதந்திரமானது இல்ல. இது சாமானிய விதண்டாவாதம் பண்றவர்களோ இல்ல நாஸ்திகர்களோ இது சுதந்திரமானதுன்னு சொல்லுவா. எல்லாம் இயற்கை, நேச்சர் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இயற்கைங்கிறத ஒத்துக்க மாட்டார்கள் நம்ம நல்ல ஆன்மீகவாதிகள். இது இந்த கீதையில இங்க கிளியரா இந்த ஸ்லோகத்துல சொல்ற தெய்வீகேஷு குணமயி, அது தெய்வத்தினால் அப்படிங்கிறதுனால அது இயற்கை அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாது. சாமான்யமா அப்படி ஒத்துன்ற முடியாது அப்படிங்கிறதுனால இது அந்த ஜடம், இந்த ஜடத்தினால இந்த இயற்கை, அதனால இது இயற்கையாகவே எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாது. என பஞ்சபூதங்கள் கூட நமக்கு அதீனமானதுதான். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியறது அப்படிங்கிறச்சேவே அது இயற்கைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா இயற்கையா இருந்தா தாறுமாறா இருக்கும். அப்படி தாறுமாறா இல்லாம எப்ப ஒரு அமைப்பா இருக்கோ, ஏன்னா அந்த சூரியன்கிறது நட்சரேகை தாண்டாம அல்லது சமுத்திரம் அப்படிங்கறது அந்த எல்லை தாண்டாம எப்ப இருக்கோ அப்பவே இது இயற்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒருவர் அங்க இருந்து அதை அப்படி உள்ளது உள்ளபடி அப்படி பண்ணி வைக்கிறார்கள் அப்படிங்கிறச்சேவே இதை இயற்கை அப்படிங்கிற ஒரு சாமான்யமான வாதத்தை இதுல இருந்து ஏத்துக்க முடியாது. அப்படிங்கிறதுனாலயே இதை இயற்கைன்னு சொல்ல முடியாது. இத அத்தகைய விஷயமாக இது இருக்கிறதுனால இத தெய்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுறது. இந்த தெய்வி அப்படின்னு சொன்னதுனாலேயே எல்லாம் என்னாலேயே நடக்கிறது. அதனால இந்த மாயையாகிய இந்த குணங்கள் சுதந்திரமானது இல்ல, அது எனக்கு உட்பட்டு தான் இருக்கு, எனக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இந்த மாயையாகிய பிரகிருதி எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலேயே தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா, மம மாயா துரத்யா, யாராலையும் அதை ஜெயிக்க முடியாது இந்த மாயைய. அப்ப ஜெயிக்கவே முடியாதா இந்த மாயைய? பின்ன என்னதான் பண்றது? பின்ன இந்த மாயை எல்லாரையும் வந்து ஆட்படுறது. சரி, சத்வகுணம் இருந்தா வேணா சரி சந்தோஷம்னு ஏத்துக்கலாம். ரஜோகுணம் தமோ குணம் இது ரெண்டும் வந்துடுத்துனா பின்ன எப்படிதான் அதை ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் மாமேவ ஏ பிரபத்யந்தே ஏ, என்னையே சரணம் அடைஞ்சுடு. ஏன்னா இந்த மாய குணங்களுக்கெல்லாம் அதிபதி நான் சொல்றேன் இல்லையா, அந்த அதிபதியான என்ன சரணம் அடைஞ்சிட்டு முடிஞ்சு போச்சு. மாமேவ ஏ பிரபத்யந்தே ஏ மாயா மேதாம் தரந்தி தேயே, இந்த மாயைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனான என்ன இந்த மாமேகம் சரணம் பிரஜன்னு பின்னாடி சர்வதர்மான் பரித்தஜன்னு சரம ஸ்லோகம்னு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம் பின்னாடி. அது கடைசியில அதை சொல்ல போறான். அதுக்கு ஒரு அடி போல இங்க 7வது அத்தியாயத்துல இங்க சொல்லப்படுறான். அந்த 3 குணங்களை நீ ஜெயிக்கணுமா, அந்த மம மாயா துரத்தியாங்கிறது, அந்த மாயைங்கிறது எவ்வளவு பொல்லாதது. அந்த பொல்லாததாகிய அந்த மாயையை நீ ஜெயிக்கணும்னா மாமேவையே பிரபத்யந்தே, பிரபத்தினா சரணாகதி, மாமேவையே பிரபத்யந்தே, என்ன சரணம் அடைஞ்சால் ஒழிய அந்த குணங்களை நீ ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப துரத்தியாங்கிறது வெல்வது ரொம்ப கடினம். அப்படி சுலபமா அதை வென்றுட முடியாது. யாரால வெல்ல முடிஞ்சது அந்த மாயைய? ஏன்னா பகவானுக்கு உண்டான பலம் பிரகிருதிக்கு பகவானே கொடுத்து வச்சிருக்கார். அப்படி இருக்க அந்த பிரகிருதி பலத்தை இந்த மாயையை யாரால ஜெயிக்க முடியும்? ரிஷிகளே விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா விஸ்வாமித்ரர் முதல்ல காமவசப்பட்டுட்டார் மேனகையோட கூட, பிறகு தபசுல போய் உட்காண்டார். தபசுல போய் உட்காண்ட பிறகு அந்த ரம்பை வந்ததும் அவளை பார்த்து குரோதம், காமமே குரோதமாக மாறித்து. காம குரோதங்கள் மாறி மாறி வரதுனால அத்தகைய மாயையை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் ரிஷிகளுக்கே, தபஸ்விகளா இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கே. அப்படி இருக்க சாமானிய பட்ட ஜனங்களை பத்தி கேட்பானே, இந்த மாயையை எப்படி நம்ம துறக்க முடியும்? அதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த மாயையிலிருந்து மீளவே முடியாத அந்த மாயையிலிருந்து இந்த ஈஸ்வரன், அதாவது இங்க பரமேஸ்வரன் அப்படின்னு இங்க வியாக்கியானம். பரமேஸ்வரன்னா நம்ம ஏதோ பரமேஸ்வரன் நம்ம இப்போ சிவபெருமான சொல்றதாக நமக்கு தெரியறது, ஆனால் அந்த பெயர் கிருஷ்ணனுக்கு தான். பரமேஸ்வரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸ்வரன் அவன் அப்படிங்கிறதுனால இங்க பாஷ்யமே அத்தகைய பரமேஸ்வரனை, பரமாத்மாவை, எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை சரணம் அடைஞ்சிட்டா நமக்கு இந்த மாயை சுலபமாக விலகிடும். மாமேவையே பிரபத்யந்தே ஏ மாயா மேதாம் தரந்தி தேயே. அடுத்தது 15வது ஸ்லோகம். நமாம் துஷ்கிருத்
நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாக மாயயாபஹ்ருத ஞானாக ஆசுரம் பாவமாஸ்ரிதாக. அத்தகைய சரண்யன், சர்வலோக சரண்யன் நீ கிருஷ்ணா. உன்னையே சரணமடையின்னு நீ சொல்ற. உன்னை யார்தான் சரணமடைய மாட்டா? அர்ஜுனன் பாக்குறான். இந்த அர்ஜுன வாச்சன் நடுவுல வரல, ஆனா நமக்கு வியாக்கியானத்துல இதெல்லாம் வருது. அர்ஜுனன் நினைக்கிறான், உன்னை யாரு சரணமடைய மாட்டா? எத்தனை பேர்கள், எல்லாரும் பெரும்பாலும் உன்னை சரணடைஞ்சவர்கள் தான். யார் தான் உன்னை சரணமடையல? ஒரு பசு பட்சியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பிருந்தாவனத்துல போய் பார்த்தா அங்க இருக்கிற பசு பட்சியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு புல் முதல் கொண்டு ஒரு எறும்பு புழு கூட எல்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானத்துக்கு மயங்காததே இல்லை அப்படிங்கிற பட்சத்தை எடுத்துட்டாலும் யார் உன்னை சரணம் அடையல? அத்தகைய பிரபுவை, அத்தகைய சுவாமியை விட முடியுமா? எல்லாரும் கிருஷ்ணனை போய் சரணம் அடைய வேண்டியவர்கள் தானே அப்படின்னா அப்படி நினைக்க முடியாதே. என்ன ஒரு சேரார் இருக்காளே, அப்படி என்ன சரணம் அடையாதவா இருக்காளே, சிசுபாலாதிகள் இல்லையான்னு. இதே மகாபாரதத்திலேயே நம்ம சிசுபாலாதிகளையும் பார்த்துட்டோமே. அவர்கள்லாம் ஒண்ணு கிருஷ்ணனை சரணம் அடைஞ்சவர்கள் இல்லையே. அதைத்தான் இங்க பகவான் சொல்றான், நமாம் நமாம் துஷ்கிருத்னோ மூடாஹா. மூடாகான்ட்டான். மூடாகானா ஒண்ணு கிருஷ்ணன் அவளை திட்டினான்னு இங்க அர்த்தம் இல்ல. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத சொல்றதுக்காக சிரிச்சுட்டே தான் இங்க சொல்றான். பிரபத்யந்தே நராதமஹா. அத்தகைய நராதமர்கள் இருக்கத்தான் இருக்கா. அப்படி எல்லாரும் என்ன சரணம் அடைஞ்சவாதான் நினைச்சுடாத. அப்படிப்பட்ட அதமர்கள் இருக்கத்தானே இருந்தா. ராவணாதிகள் இல்லையா? இரண்யகசிபுவாதிகள் இல்லையா? இல்ல இங்க சிசுபாலன், தந்தவக்கரன், ஜராசந்தன் போன்றவர்கள் எல்லாம் எப்பவும் என்ன தூஷிச்சவர்கள் தானே. அவர்கள் அந்த மாய, அந்த ரஜோகுணம், அந்த தாமச குணம் உட்கார்ந்துட்டே அவர்களுடைய மனசுல மாயாய பிரஹிருத் பிரகிருதா அஜ்ஞானா அப்படின்னு அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு அசுரஸ்வபாவம் கூட அவர்களுக்கு கொடுத்துடுத்து. ஆசுரம் பாவமாஸ்ரிதாக. அதனால அசுரஸ்வபாவம் உடையவர்களாக சில பேர்கள் ஆயிட்டார்கள். அசுரர்கள் கூட சில பேர்கள் இருந்துட்டா இல்லையா? இந்த சகடாசுரன், திருநாவர்த்தன் இவர்கள்லாம் அசுரர்கள் தானே. பூத்தனை கூட பார்த்தாலே கிருஷ்ணனை, ஆனா அவளுக்கு என்ன பிரயோஜனம்? அத்தகைய அந்த பிரபக்தி பண்ண தெரியலையே. இத்தகையவர்கள்லாம் மூடர்கள் தானே. அதனால இங்க கிருஷ்ணன் மூடர்கள்னு திட்டல, இங்க சிரிச்சுண்டு சொல்றான் அப்படிங்கிறா. எல்லாரும் என்ன சரணம் அடைஞ்சிட்டான்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி சரணமடையாத மூடர்களும் இருந்திருக்கா. அதாவது ஒரு தாயாருடைய பாவம் இங்க. தாயார் என்ன பண்ணுவா, நல்ல பேசிட்டே இருக்கிறச்சே ஒரு குழந்தை, உன் குழந்தை இவ்வளவு இப்படி பண்றானே அப்படி பண்றானேன்னு யாராவது வந்து சொன்னா, சி அசடே அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லுவா இல்லையா? ஒரு தாயார் ஏன் படுத்துற, சி அசடே அப்படின்னு எப்படி சிரிச்சுட்டு சொல்லுவாளோ அது போல ஒரு தாயாருடைய பாவத்தால இங்க சொல்லப்படுறது நமாம் துஷ்கிருதினோ மூடாக. அந்த தாயார் எப்படி அந்த குழந்தைய பார்த்து ஏண்டா அசடே இப்படி பண்ற, நான் சொல்படி கேட்க மாட்டியா அப்படிங்கிறது தான் இங்க துஷ்கிருதினோ மூடாகா பிரபத்யந்தே நராதமஹா. நான் சொல்றத கேட்காம என்ன சரண அடையாம இப்படி அசுர ஸ்வபாவம் உடையவர்களாக ஆயிட்டார்களே அப்படிங்கிற ஒரு சிரிப்புனால பகவான் சொன்னான் இங்க மூடாகா. ஒரு தாயார் அசடுன்னு சொல்றது போல இங்க வருதே தவிர கிருஷ்ணன் இங்க திட்டினான் அப்படிங்கிறது இங்க அர்த்தம் இல்ல. அடுத்தது 16வது ஸ்லோகம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோர்ஜுனாக ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபாக. இது கூட அடிக்கடி மகாபாரதத்துல அனுபவிச்சிருப்போம். ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு பகவான் சொல்றான்னு. அதுவும் இந்த 7வது அத்தியாயத்துலதான் வருது. 16வது ஸ்லோகம். 4 விதமான பக்தர்கள் என பஜிக்கிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோர்ஜுனா. சுக்ருதின்டா, சுக்ருதி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நல்லவர்கள் தான். அவர்களை ஆர்த்த பக்தர்கள், அர்த்தார்த்தி பக்தர்கள்ங்கிறதுனால அவர்கள்லாம் மோசம்னு சொல்லிட முடியாது. இந்த 4 விதமான பக்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி அப்படின்னு 4 விதமான பக்தர்கள். ஆர்த்த பக்தர்கள் அப்படின்னு, ஆர்த்தர்கள் அப்படின்னா தன்னுடைய கஷ்டத்துல பகவான தியானம் பண்றவர்கள். தனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏ பகவானே, ஏ கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, இத்தகைய கஷ்டம் வந்ததே, இந்த கஷ்டத்துல இருந்து நிவர்த்தியே அப்படின்னு பகவான சரணாகதி பண்றவர்கள் ஆர்த்தர்கள்.
அர்த்தார்த்திகள்னா எனக்கு நாளைக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு உத்தியோகம் வேணும், எனக்கு நல்ல தனம் வேணும், தானியம் வேணும்னு ஒரு அர்த்தத்துக்காக பிரபத்தி பண்றவர்கள் அர்த்தார்த்திகள். ஜிக்யாசு அப்படிங்கிறவர்கள் ஒரு படி மேல பிரம்ம விசாரம் பண்ணுவார்கள், நிறைய கேள்விகள் கேட்பார்கள், கேள்விகள் கேட்டு அதுல ஒரு சித்தாந்தம் பண்ணுவார்கள். அவர்கள் ஜிக்யாசு அப்படின்னு சொல்லப்படுறார்கள். அவர்கள் பெரும்பாலும் கைவல்யத்தை விரும்புவார்களே தவிர மோட்சத்தை கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஜிக்யாசு அப்படின்னு ஒரு சாரார். ஞானி அப்படிங்கிறவன் உன்னத நிலை அடைஞ்சவன். அவன் எதுவானாலும் எது வந்தாலும் எது போனாலும் சுக துக்கம் சீதோஷ்ணம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சமமாக பாவித்து சமதர்ஷின்னு யார் யாரெல்லாம் பகவான் சொல்லிட்டு அவர்கள்லாம் அத்தகைய ஞானிகள். எது வந்தாலும் யோசிக்காம அவர்களுக்கு தெரியறது ஒன்னே ஒண்ணு, கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். அத்தகையவர்கள் ஞானி. இது நம்ம சொன்னதை வச்சே நமக்கு புரிஞ்சிடுது யார் இதுல சிறந்தவன். ஞானியா இருக்கிறது தான் சிறந்ததுன்னு நமக்கே புரியும். ஆனாலும் அதுக்காக பகவான் இங்க சுக்ருதினோர்ஜுனா அப்படின்னுட்டான். அதுக்காக மற்றவர்கள் எல்லாம் ஒன்னும் தீயவர்கள்னு அர்த்தம் இல்ல. ஆர்த்த பக்தனோ ஜிக்யாசுவோ இல்ல அர்த்தார்த்தியோ அதுக்காக குறைஞ்சவன்னு அர்த்தம் இல்ல. அவல்லாமும் நல்லவர்கள் தான், அவல்லாமும் எனக்கு வேண்டியவர்கள் தான். சுக்ருதினோர்ஜுனாகா சுக்ருதினஹான்னா அவர்கள்லாமும் நல்லவர்கள் தான். ஏன்னா நம்ம விளையாட்டா ஒரு விஷயமா சொல்லிட்டு போயிடலாம், இல்ல பிரவச்சனமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கஷ்டத்துல பக்தி பண்றதுங்கிறது துர்லபம் தான். கஷ்டத்துல ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுத்தேன்னு உட்காந்து அழுவனே தவிர அப்ப கிருஷ்ணான்னு கூப்பிடணுங்கிறது தோணாது இல்லையா? அதனால ஆர்த்த பக்தனா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற. அர்த்தார்த்தியானவன் எனக்கு இது வேணும் இது வேணும் இதுக்காக உழைப்ப நான் போடுறேன் அப்படின்னு உழைப்ப மட்டுமே நம்பாம கண்ணா எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு அர்த்தார்த்தியா வந்து எனக்கு கிட்ட கேட்கறான் இல்லையா? அவன் என் சக்தியாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு எண்ணாம அர்த்தார்த்தியாகவாவது என் சந்நிதிக்கு வந்து நிக்கிறானே, ஒரு 100 தேங்காய் உடைக்கிறேன்னு வந்து நிக்கிறானே. பகவான் என்ன வந்து நம்ம கிட்ட சொல்றானா இல்லையா? நான் ரொம்ப தேங்காய்க்கு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 100 தேங்காய் உடைச்சிட்டு போன்னு பகவானா சொல்றான். அதெல்லாம் ஒரு வியாபாரம். அர்த்தார்த்திகள் வியாபாரிகள் அப்படின்னு சில ஞானிகள் சொல்லுவா. ஆனால் பகவான் என்ன சொல்றான்? பரவாயில்லைங்கிறான். பரவாயில்ல, இதுக்காகவாவது வந்தானே பரவாயில்ல, அதுக்காக நான் அவனையும் ஒதுக்க முடியாதுங்கிற. அர்த்தார்த்திக்காகவாவது என்ன சேவிக்கணுங்கிற சிந்தனை அவனுக்கு வந்ததே. இத லாபத்துக்காகவாவது நம்ம போய் கண்ணன் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற சிந்தனையாவது அவனுக்கு வந்தது இல்லையா? அதனால பரவாயில்ல, அவர்களையும் எடுத்துக்கோ. சுக்ருதினோர்ஜுனாகா. பிறகு ஜிக்யாசு அவர்கள் விசாரம் பண்றாங்க. விசாரம் பண்ணி என்ன பண்ண போறோம்? இது இப்படியா, அது அப்படியா, அது அப்படி, இது இப்படின்னு 1000 கேள்வி கேட்டு சாஸ்திர நிர்ணயம் பரத்வ நிர்ணயம் அப்படிங்கிற அந்த ஜிக்யாசுகள், அத்தகைய கேள்வி கேட்பவர்கள், அத்தகைய கேள்வி கேட்டு அவர்கள் ஒரு நிர்வாகம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற போதிலும் விசாரம்ங்கிறது கண்ட வம்பு பேசிட்டு இல்லாம இவன் இப்படி போனா அவன் அப்படி வந்தான கண்ட வம்பு பேசாம சாஸ்திரங்களை விசாரம் பண்றா இல்லையா? அதனால இவனையும் எடு. ஜிக்யாசு அவனும் சுக்ருதிஹி அவனும் நல்லவன் தான். ஆனால் ஞானீச்ச பரதர்ஷபா, ஞானிதான். என்ன இருந்தாலும் ஞானிதான். அதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியும்? இந்த 4 விதமான பக்தர்கள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தரையுமே நமக்கு தெரியும். ஆர்த்த பக்தர்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்ச பாண்டவர்களே தான். பாண்டவர்கள், திரௌபதி, இவர்கள்லாம் ஆர்த்த பக்தர்கள் தான். ஏன்னா திரௌபதி தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தது. அந்த கஷ்டத்துல கோவிந்தா அப்படிங்கிற புடவை தலைப்ப பிடிச்சு இழுக்கிற சமயத்துல அது ஒரு விதமான கஷ்டம் இல்லையா? பெருங்கஷ்டம். அத்தகைய கஷ்டத்துல கோவிந்தா அப்படின்னு சொன்னத பகவான் பெருமையா சொல்றான். அத்தகைய கஷ்டத்துல என் நினைவு வந்ததே. என் நினைவு வராம அவள் தன்னுடைய சக்தியாலேயே கூட போராடி பாக்குறா இல்லையா? தன் புடவை தலைப்ப பிடிச்சுன்னு தர்ம விஷயங்கள் தானே பேசுறா. ஆனால் கடைசியா அவள் சரணாகத்தின்னு என்ன பண்ணிட்டாளே, கோவிந்தேதி சுக்ரூஷ அப்படின்னு எத்தனை தடவை பகவான் அந்த வார்த்தையை சொல்லிட்டான். கிருஷ்ணாமாம் தூரவாசினம்னு. ஏன்னா நான் தூரக்க இருக்கக்கூடிய என்ன கோவிந்தான்னு திட விசுவாசத்தோட கூப்பிட்டாளே, அது ஆர்த்த பக்தி தான். கஷ்டத்துல ஒரு பக்தி பண்றா இல்ல பரவாயில்ல, ஆனாலும் திரௌபதிக்கு உண்டான கௌரவம் அவளுக்கு இருக்கா இல்லையா? அத்தகைய ஆர்த்த பக்தனா இருந்தாலும் சரி, ஆர்த்த பக்திக்கு ஒரு சிறந்த உதாரணம் பாண்டவர்கள், திரௌபதி. ரதம் ஸ்தாபய மேச்சுதன்னு அச்சுதான்னு என்ன கூப்பிடுறானே அர்ஜுனன். வேற யாரையோ கூட்டுன்னு வந்து நீ எனக்கு சாரத்தின்னு கூட்டு வந்து உட்கார வச்சு என் ரதத்தை இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொல்லாம ரதம் ஸ்தாபயமே அச்சுதான்னு என்னதானே கூப்பிட்டான். அதனால என்ன சர்வமுமா கஷ்டத்துல கூட வச்சுட்டு இருக்கார்கள் இல்லையா? அதனால ஆர்த்த பக்தர்கள் எனக்கு சிறந்தவர்கள் தான். அர்த்தார்த்தி யாரு? நம்மளுடைய புராண இதிகாசங்கள்ல பார்த்தோம்னா சுக்ரீவன்,
சுக்ரீவன் அர்த்தார்த்தியாக தான் முதல்ல ராமபிரான்ட்ட பழகுறான். ஏன்னா தனக்கு மனைவி கெட்டு போச்சு, மக்கள் எல்லாம் இல்ல, அப்புறம் என்னுடைய ராஜ்யமே வாலி பிடுங்கி வச்சுட்டான், அதனால எனக்கு இதெல்லாம் நீ மீட்டு கூட இன்னும் சொல்ல போனா பகவான பரீட்சை கூட பண்றான் ராமபிரான. இதெல்லாம் நீ அடிச்சு காட்டு, அப்பதான் அவன் பிரபாவத்தை நம்புவேங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சுக்ரீவன் அர்த்தார்த்தியாக பழகினவனுக்கு அப்படியே பழக 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 அர்த்தார்த்திகளுக்கு கூட பழக 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 கடைசியில அந்த சித்த சுத்திங்கிறது ஏற்பட்டுடும். அதனால அவனும் ஞானி ஆயிடுவான். சுக்ரீவனுடைய முதல்ல அவனுடைய ஆரம்ப நிலைய பார்த்தோம்னா அர்த்தார்த்தியாக தான் ராமபிரான நினைக்கிறான், தன்னுடைய சக்காவாக கூட நினைக்கிறான் ராமபிரான. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ராமனிடத்துல பழக 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 கடைசியில தார வாக்கியமாக நமக்கு கிஷ்கிந்தா காண்டத்துல என்ன தெரியறது, எனக்கு ராமபிரானுக்காக எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ராஜ்யம் வேணாம், கஜானா வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ராம சேவை தான் எனக்கு வேணும், ராம கைங்கரியம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கடைசியில அவனே ஞானியாக மாறினான் இல்லையா, கடைசியில அப்படி மாறினான் இல்லையா. அதனால அர்த்தார்த்தியாக பக்தி பண்றவன் கூட அந்த பக்தினாலேயே அர்த்தார்த்த பக்தினாலேயே ஒரு நாள் சித்த சுத்தி அடைவான் அப்படிங்கிறதுனால அவனையும் ஒதுக்க முடியாது. அதனால சுக்ருதா. பிறகு ஜிக்யாசு அப்படிங்கிறது ரிஷிகள் தான். நம்முடைய ரிஷிகள் ராமபிரான சொல்ற போதும் கூட அயோத்தியா காண்டத்துல ரிஷிகளுக்கு சமானமாக ராமபிரானோ கண்டு பிரம்ம விசாரம் பண்றார் அப்படின்னு ராம குணங்கள்ல ஒன்னாக அது சொல்லப்பட்டது. அதே போல கிருஷ்ணனை சொல்லும் போது கூட தன்னுடைய நித்திய கர்மாக்கள் கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிறச்சே வசிஷ்டாதி பிரம்ம ரிஷிகள் கூட உட்காந்து பிரம்ம விசாரம் பண்றான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஜிக்யாசு அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷிகள்லாம் இந்த மாதிரி பிரம்ம விசாரம் பண்ணி அவர்கள் ஒரு நிர்ணயம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவார்கள், அவர்கள் ஜிக்யாசுகள். பிறகு ஞானி அப்படிங்கிறது யாருன்னா இங்க 3 பேரை முக்கியமா நமக்கு பாஷ்யக்காராலே நமக்கு அழகா 3 பேர்கள் இங்க சொல்றா. யாருன்னு பார்த்தா பிரஹ்லாதன் அவனுக்குரிய பக்தி தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரஹ்லாதனுடைய பக்தி. ஏன்னா அவன் எல்லாத்தையும் நாராயணனாக பார்த்தான், அத்தகைய ஞானி பிரஹ்லாதன். பிறகு அனுமான் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா நம்மளுடைய ஆஞ்சநேயர் கடைசியா ராமபிரான் உனக்கு பரமபதம் கொடுக்கிறேன் வா என்னோட வைகுண்டத்துக்குன்னு கூப்பிடுறச்சே கூட பரமபதத்துல நீர் கோதண்ட பாணியாகவா இருப்பீர், எப்படி இருப்பீர்னு கேட்டா. அதனால நான் பரமபதத்துல நீ பரம புருஷனா அல்லவா நீ இருப்ப, ஆனா எனக்கு இந்த கோதண்ட பாணியே போறோம், நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்து ராம பஜனை பண்றேன் அப்படின்னு உட்காண்டாரு இல்லையா. நேற்றைய தினம் தானே அனும ஜெயந்தி. அத்தகைய ஆஞ்சநேயர் ஞானியாக சொல்லப்படுறார். ஏன்னா அவருக்கு எதுவும் வேணாம், பூதேபியஸ்ட அஞ்சலிம் கிருத்வா அப்படின்னு சர்வ பூதங்கள்லயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு அஞ்சலி பண்ணினார் அப்படிங்கிற அத்தகைய ஆஞ்சநேயர் ஒரு விதமான ஞானி அவர். மற்றொன்று கோபிகைகள். இது எங்கேருந்து வந்தா கோபிகைகள் இங்க? ஹனுமான சொன்னேன் வாஸ்தவம், பிரஹ்லாதனை சொன்னோம் வாஸ்தவம்னா. ஏன்னா பிரஹ்லாதன் பிரத்யட்சமா நமக்கு தெரியறது, ஹனுமானுடையது நமக்கு தெரியறது. கோபிகைகள் சாமான்யமா இல்லறத்துல இருக்கா, அவர்கள் சாமான்யமா எழுந்துக்கிறா, வாசத்தளிச்சு கோலம் போடுறா, தன்னுடைய கிரக காரியங்கள் பாக்குறா, பிறகு தளிகை பண்றா, சாப்பிடுறா, அலங்காரம் பண்ணிக்கிறா, எல்லாம் சாமானிய லௌகீகத்துல இருக்கக்கூடிய கோபிகைகள் ஞானியா? ஞானீச்ச பரதர்ஷபான். ஆமா, கோபிகைகள் ஞானிகள் தான். ஏன்னா அவர்களை இப்ப பரத யோகேஸ்வரரை ஒரு மான் கெடுத்துடுத்து. ஆனா மானுடைய ஸ்நேகம், அவருக்கு உண்டான தபசு எல்லாம் போய் போஷணம் பாலனம் லாலனம்னு அந்த மானையே பண்ண ஆரம்பிச்சார், மானாகவே பிறந்தார்னு சொன்னோம் இல்லையா. பரத யோகி அப்படிங்கிறவருடைய சரித்திரம். அவர் தான் ஜடபரதராக பின்னாடி வரார். அத்தகைய ஒரு மானுடைய ஸ்நேகம் கோபிகைகளை மாத்திட முடியுமா? அபியாசம் பண்றவர்களை கூட ஒரு ஏதோ சாமானிய ஒரு ஸ்நேகம் அவர்களுடைய சித்தத்தை கலைச்சிட முடியும். ஆனால் ஞானிகளை அப்படி யாராலையும் கெடுக்க முடியாது, அவர்களுடைய சித்தத்தை யாராலையும் ஆக்கர்ஷிக்க முடியாதுங்கிற லிஸ்ட்ல கோபிகைகள் இருக்கா. ஏன்னா கோபிகைகள் ஒரு வண்டை பார்த்தா கூட அதையும் கிருஷ்ணா அப்படிங்கிறா. ஒரு மானை பார்த்தா கூட, மயில பார்த்தா கூட, குயில பார்த்தா கூட, மரத்தை பார்த்தாலும், கிளைய பார்த்தாலும், யமுனைய பார்த்தாலும், எதை பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியறது ஒண்ணுதான், கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். அத்தகைய கோபிகைகளுக்கு சில சமயம் ஆபத்து கூட வருது. அந்த ஆபத்து காலத்துல கூட கிருஷ்ணான்னு இப்ப திரௌபதி ஆபத்துல கூப்பிட்டாள், அவரோட ஆர்த்த பக்தின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் கோபிகைகள் ஆபத்து காலத்துல கூட அவர்கள் பாட்டு தேமேன்னு இருக்கார்களாம்.
கூப்பிடல. எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணிட்டு, அவனே வந்தா வரட்டுமே அப்படின்னு தான் இருக்கார்கள். ஆனா பகவான் ஓடி வந்து கோவர்தன கிரிதாரியா கோவர்தனத்தை தூக்கினான் அப்படின்னு பாகவதம் சொல்றது இல்லையா? அத்தகைய ஞானிகள் எது வந்தாலும் கிருஷ்ண ஸ்மரணத்திலேருந்து விலக மாட்டார்கள். அத்தகைய ஞானிகளாக கோபிகைகள் இருந்திருக்கார்கள். பகவத் பிரேமையே அவர்களுக்கு சுபாவமாக வந்துடும். பகவத் பிரேமையினாலேயே அவர்கள் ஞானிகளாக ஆனார்கள். அதனால ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு நீங்க சொல்றது முக்கியமா இந்த 3 பேர்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு பிரகலாதன், இன்னொன்னு ஹனுமான், இன்னொன்னு கோபிகைகள். அந்த கோபிகைகளுடைய பக்தி தான், அதுக்கு ஈடு வேற ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால இங்க மற்றொரு வியாக்கியானம் இங்க என்ன, ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தோ ஞானீச்ச பரத ரிஷபா. ஏதோ ஆர்த்தர்கள் என பக்தி பண்றா, இல்ல ஜிக்ஞாசு என பக்தி பண்றா, இல்ல அர்த்தார்த்திகள் என பக்தி பண்றான்னு மட்டும் நினைக்காத அர்ஜுனா, ஞானீச்ச பரத ரிஷபா, ஞானிகள் கூட. ஏன்னா ஞானிகளுக்கு அவ்வளவு கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதனால ஞானீச்ச பரத ரிஷபா அப்படிங்கிறச்சேவே ஞானிகள் என பக்தி பண்றாங்கிறதுல அவ்வளவு பெருமை அடையறானாம் பகவான். ஏன்னா அவன் ஞானி. ஞானிங்கிறவன் அந்த நிஷ்குண பிரம்மத்துல லயமானவன் தான் ஞானி. ஏதோ பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு சொல்றவன் ஞானி நீங்க எடுக்கல. அத்தகைய ஞானி சர்வ வேதாந்தங்கள் தெரியாதான் ஆஞ்சநேயருக்கு, இல்ல பிரகலாதனுக்கு சின்ன குழந்தை தானே, இல்ல கோபிகைகள் ஸ்திரீகள் தானே அப்படின்னு பாராமல் அவர்கள் அத்தனை பேரும் எப்படி பகவத் ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டார்களோ, அதனால அந்த பிரேமைய, பகவானுடைய பிரேமைய புரிஞ்சுட்டார்களோ, அதனால ஞானீச்ச பரத ரிஷபா. அந்த ஞானிய மட்டில இப்ப அடுத்த ஸ்லோகத்துல எடுக்கிறான். தேஷாம் ஞானி நித்ய யுக்த ஏக பக்திஹி விசிஷ்யதே யே பிரியோஹி ஞானினோ அகம் சச்ச மம பிரியஹா மம பிரியஹா. எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அந்த ஞானிகள். இப்ப ஆர்த்தன் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி 3 பேரையும் விட்டாச்சு. இப்ப நான் ஞானிய மட்டும் எடுத்து நான் சொன்ன இந்த 4 பக்தர்கள்லயே தேஷாம் ஞானி நித்யுக்தா, ஏன்னா அவர்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுப்பா, அதுதான் விஷயம். ஏக பக்தி ஹி விசிஷ்யதே, பக்தி ஒண்ணுதான், ஏகாந்தமா இருப்பா, உண்மையா இருப்பா. என்கிட்ட யாரு வந்தாலும் எத்தகைய விஷயங்கள் காமிச்சாலும், நம்ம தியாகராஜர் கீர்த்தனையில பாடியிருக்கார், நிதிச்சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ராஜா வந்து கோடி கோடியா நிதி கொட்டி கொடுத்தாலும் என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுன்னு அந்த ஊர் ராஜா சொல்றானா, நிதிச்சால சுகமா, ராமருடைய சந்நிதி சேவ சுகமா இல்ல நிதி சுகமா அப்படின்னு பாடிட்டாரு தியாகராஜர். அது போல அவர்களை என்ன தனமோ தானியமோ வேற எதையும் காட்டி அவர்களை மயக்க முடியாது. ஏக பக்தி ஹி விசிஷ்யதே, அந்த பக்திக்கு வசமாய் இருப்பார்கள் அவர்கள். பிரியோஹி ஞானினோத்யர்த்தம், அத்தகைய ஞானிகளுக்கு நான் பிரியமானவன், அது வாஸ்தவம். கோபிகைகளுக்கு கிருஷ்ணன் பிரியமானவன்கிறது வாஸ்தவம் இல்லையா? அனுமானுக்கு ராமர் பிரியமானவர்ங்கிறது வாஸ்தவம். ஞானிகளுக்கு நான் பிரியம்ங்கிறது ஒரு பட்சம். ஆனால் சச்ச மம பிரியகா, அத்தகைய ஞானிகள் எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அத்தகைய ஞானிகள். அதனாலதான பிரகலாதனை தூக்கி மடியில வச்சுக்கிறான், ஆஞ்சநேயரை கட்டிக்கிறான், கோபிகைகளோட ராசக்கிரீடை பண்றான். ஏன்னா அது அத்தகைய ஞானிகள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அப்படிங்கிறதுனால பிரியோஹி ஞானி நோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியகா, அத்தகைய ஞானிகள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். உடனே அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான், அப்ப அர்ஜுனன் இப்படி பாக்குறான், அர்ஜுனனுடைய முகம் ரொம்ப இப்படி சுருங்கி போன மாதிரி இப்படி பாக்குறான். பாக்குறதுனால உடனே அடுத்த ஸ்லோகம் ஏன்னா இப்ப என்ன சொல்லிட்டான், ஏன்னா அந்த ஆர்த்த பக்தர்கள்ல தான் இப்ப பாண்டவர்கள் வரான்னு நமக்கே புரியுறது. அது அர்ஜுனனுக்கு தெரியறது, நமக்கே புரியறதுன்னா அர்ஜுனனுக்கு புரியாதான்னு. அதனால சரி ஞானியா இருக்கிறவன் தான் உனக்கு ரொம்ப பிரியமானவன், அப்ப நான் இல்ல போ, நான் ஆர்த்த பக்தன் தானே, ஏதோ ஒரு கஷ்டத்தினால நான் உன சரணாகதி பண்ணிருக்கேன்னு நீ நினைக்கிறியா? அதனால அப்படின்னு அர்ஜுனனுடைய முகம் கொஞ்சம் சுருங்கிறதுங்கிறத கவனிச்சானோ என்னமோ தெரியல. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான், உதாராஹா சர்வ ஏவைதே ஞானித்வாத்மைவ மே மதௌகோ ஆஸ்திதஹ சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதியுகோ. உதாராஹா, உதாராஹானா உத்தமர்கள் தான்ப்பா,
அதாவது ஆர்த்த பக்தனோ ஜிக்ஞாசுவோ அர்த்தார்த்தியும் உத்தமர்கள் தான். அவர்கள் ஒண்ணும் அதுக்காக குறைஞ்சவர்கள் இல்ல, அவர்களும் உத்தமர்கள் தான். உதாராக சர்வ ஏவைத்தே, அவர்கள்லாமும் எனக்கு உத்தமர்கள் தான். அதாவது இது ஒரு குழந்தைத்தனமா இருக்கு. பகவானுடைய மாத்ரு ஸ்வபாவம் இந்த அத்தியாயத்துல நன்னா தெரிஞ்சுட்டே வருது. ஏன்னா அவர்களை அந்த அசுரர்கள் எல்லாம் பார்த்து அசடுன்னு சொல்றதுல இருந்து இப்ப இங்க அர்ஜுனன்ட்ட சொல்றான். என்ன இங்க என்ன அழகா இங்க ஒரு உதாரணம் இங்க என்ன சொல்லலாம், அதாவது ஒரு குழந்தை நல்ல கெட்டிக்காரனா இருக்கிற ஒரு குழந்தைய ஒரு தாயார் நன்னா பேசறச்சு, அங்க கொஞ்சம் மந்தமா இருக்கிற ஒரு குழந்தை அப்படி ஒருன்னு பாக்குறது. என்ன மட்டும் அம்மா புகழ மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒருன்னு பாக்குறது. அப்படி பாக்குறச்சு நீயும் சமத்துதான்டா, நீயும் எனக்கு வேணும் தான் அப்படின்னு அந்த குழந்தையும் தட்டி கொடுக்கறது போல இங்க ஞானியாகிய பக்தர்களை பெருமாள் இப்ப பெருமையா பேசிட்டானேன்னு இப்படி அர்ஜுனன் பாக்குறான். உடனே உதாராக சர்வ ஏவைத்தே, நீயும் தான்டா அர்ஜுனா, நீயும் தான், அதுக்காக நீ இல்லைன்னு சொல்லிடுவேனோ. இவர்களும் தான் ஆர்த்த பக்தர்கள், ஜிக்ஞாசு அர்த்தார்த்தர்கள், இவர்களும் தான் எனக்கு முக்கியம், இவாளும் எனக்கு வேணும் தான். ஆனால் ஞானிங்கிற நிலை ஒரு உன்னத நிலைன்னு அந்த நிலையை நான் சொன்னேனே தவிர அதுக்காக மத்த பக்தர்கள்லாம் எனக்கு கேளனம்னு கிடையாது, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். உதாராக சர்வ ஏவைத்தே ஞானி த்வாத்மைவ மே மதம். அந்த ஞானிங்கிறவன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி அப்படி போயிட்டான். என்ன இருந்தாலும் ஸ்டேட் ரேங்க் வாங்கின ஒரு குழந்தை ஸ்டேட் ரேங்க் வாங்கின குழந்தை தானே, அதை விட ஒரு நார்மலா ஒரு ஆவரேஜா வாங்கின குழந்தை தானே. அது என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்திருக்குன்னா அந்த தாயார் அந்த சமயத்துல அந்த குழந்தைய நன்னா ஊக்குவிப்பாளா இல்லையா? மத்த குழந்தைகள் அதை பார்த்துட்டு உம்முன்னு தான் பார்க்கும். என்ன இருந்தாலும் தாயார் இவனை நன்னா கொஞ்சின்னு இருக்காளே, ஏன்னா அவன் ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டாளேன்னு பார்த்து அப்படி உம்முன்னு பார்க்கும். ஆனாலும் அந்த தாயார் நீயும் வாங்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் வாங்கிடுவ, இப்ப நீ இப்படி வாங்குற, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த நிலைக்கு வந்துடுவாய் அப்படின்னு எப்படி ஒரு தாயார் தட்டி கொடுப்பாளோ மத்த குழந்தைகளை, அதுதான் இந்த ஸ்லோகம். உதாராக சர்வ ஏவைத்தே. அதனால அர்ஜுனா, ஞானிகள் மட்டுமே அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள்ங்கிறதுனால மற்றவர்கள் அப்பிரியர்கள்னு அர்த்தம், அவர்களும் எனக்கு சமமானவர்கள். ஆஸ்திதஹ சஹியுக்தாத்மா மாமே வானுத்தமாம் கதிம். ரெண்டு பேருமே உத்தம கதியை தான் அடைவார்கள். இருந்தாலும் ஞானியினுடைய நிலைய அப்படி கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி அப்படி சொன்னேனே தவிர மற்றபடி இவர்கள் அதுக்காக எனக்கு குறைஞ்சவர்கள் இல்ல. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் 19வது ஸ்லோகத்துல இருந்து பூர்த்தி பண்ணிப்போம். பஹூனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே யே வாசுதேவ சர்வமிதி யே சமஹாத்மா சுதுர்லபக. சரி கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் நீ சொல்லிட்ட, ஞானி உனக்கு ரொம்ப பிரியமானவன் நீ சொல்லிட்ட, அதுக்காக இவர்கள் அப்பிரியர்கள் இல்லைன்னு நீ சொல்றதெல்லாம் ஒரு பட்சம். ஆனாலும் ஞானி உனக்கு பிரியமானவர்கள் நீ சொன்னியா இல்லையா? ஆமா. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆமா. அதனால நீ சொல்லிட்ட, அதனால அந்த ஸ்லோகத்தை நான் எழுதியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, நீ சொல்லிட்ட. அதனால அத்தகைய ஞானியான நிலைய நான் எப்ப அடையிறது, அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னா, பஹூனாம் ஜன்ம நாமந்தே. பஹூனாம் எவ்வளவோ பிறவிகள். ஏன்னா ஞானிகள்னா என்ன உடனே அடைஞ்சிடுவான்னு நீ நினைக்கிறியா? உடனே அடையிறவர்கள் ரொம்ப கோட்டியில ஒருத்தர். ஆனால் பஹூனாம் எத்தனையோ எறும்புல இருந்து ஆரம்பிச்சு ஒரு எறும்பு அப்படி போனா கூட அதுக்கு கூட ஒரு உள்ள சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய யோகிகளுக்கு கூட அத்தகைய ஞானம்ங்கிறது எப்ப வந்தது? பஹூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. அந்த ஞானம்ங்கிறது என்ன சாமான்யமா ஏதோ ஒரு டிகிரி வாங்குறது போல அப்படி வாங்கிட்டு போயிட முடியுமா? அதுக்கு அவ்வளவு கோட்டி ஜன்மா தபஸ் வேண்டாமா? பஹூனாம் ஜன்மநாமந்தே. சரி, அது அவ்வளவு கோட்டி ஜன்மா என்னுடைய சாதனையால நான் செஞ்சாதானே, அது நம்முடைய சாதனையால நம்முடையது நம்ம அப்படி பண்ணாதானே. ஆனா அவனை பிரபத்தி பண்ணிட்டா ஞானவான் மாம் பிரபத்யதேயே. அவனை பிரபத்தி பண்ற விஷயத்துல அத்தகைய ஞானத்தை பகவானே நமக்கு கொடுத்துடுறான். நம்மளா ஒரு சாதனை பண்ணணும், அபியாசம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்றச்சேதான் இந்த சிரமம் எல்லாம். எவன் ஒருவன் வாசுதேவனே சர்வமும் அப்படின்னு புரிஞ்சுட்டானோ, தெரிஞ்சுட்டானோ, பகவான பிரபத்தி பண்ணிட்டானோ, அவன் என்ன குறைஞ்சபட்சம் அவன் என்ன பண்றான்? கிருஷ்ணா, நான் உன்னை சேர்ந்தவன்பா,
ஏதோ இதெல்லாம் லௌகீகம் லோகாயுதம் ஏதோ இங்க ஓடின்னு இருக்கேனே தவிர, ஆனால் என் மனசு பூரா நீதான் இருக்க. உன்னை நான் லாலனை பண்ண வேணா, உன்னை பாலனம் பண்ணுவேனா. ஏன்னா நம்ம ஆத்துல லட்டு கோபால்னு ஒரு குட்டி கிருஷ்ணனை வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த கிருஷ்ணனுக்கு போஷணம் பண்ணணும், லாலனை பண்ணணும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய லட்சியமாக நம்ம வச்சுண்டு, கண்ணா உன்னை நான் உனக்கே அப்படிங்கிறது உண்மை. ஆனா ஏதோ இந்த ஜீவனம் இந்த சரீர யாத்திரை போகணுங்கிறதுக்காக நான் இங்கேயும் அங்கேயும் சொல்றேனே தவிர, ஒரு குழந்தை எப்படி அந்த தூணை பிடிச்சிட்டு சுத்துறது போல அந்த கிருஷ்ணனை பிடிச்சிட்டு நம்ம எங்க சுழண்டாலும் எங்க சுத்தினாலும் வாசுதேவஹா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹாகா. அத்தகைய ஞானி, அத்தகைய ஞானிய பாக்குறதே துர்லபங்கா. சமஹாத்மா சுதுர்லபஹா. அப்படியாவது குறைஞ்சபட்சம் நினைக்கணும். எல்லாம் வாசுதேவன் அப்படின்னு அவனை சரணமடைகிற பட்சத்துல நமக்கு இது பகுநாம் ஜென்மா, இவ்வளவு ஜென்மா எடுத்து எடுத்து நம்ம சாதகம் பண்ணிட்டே இருக்கணுமாங்கிறது கூட தேவையில்லை. அவனை பிரபத்தி பண்ற விஷயத்துல பகுநாம் ஜென்மனான் மந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே யே வாசுதேவ சர்வமிதி யே சமஹாத்மா சுதுர்லபஹாகா. அத்தகைய வாசுதேவனையே நம் தியானம் பண்ணிட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மேற்கொண்டு 7வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்திலிருந்து நாளைக்கு தொடங்குவோம். அடி அடியேன் கன்யனானேன். ஸ்ரீ கிருஷ்ணாச்சரணம். ஸ்ரீமதே ராமானுஜன்.